பியாண்ட் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர் அபிபெல்வியா. அண்ணனடை நடந்து ஆர்வமுடன் சென்று இன்பமுடன் படித்து ஈஞ்சவளை போற்றி உயர்ந்த பணி அடைந்து ஊக்கமுடன் உழைத்து எளிமையாக வாழ்ந்து ஏற்றம் புகழ் பெற்று ஐயந்தனை களைந்து ஒற்றுமையை புகழ்ந்து ஓங்கு புகழ் சேர்த்து அவ்வை வயது வாழ்ந்தாள் அஃது உமக்கு மட்டுமல்ல உம்மை பெற்றவருக்கும் பெருமை என பெற்றவருக்கும் பிறந்த தாய் நாட்டிற்கும் பெருமை சேர்த்த ஒரு மாமனிதம். ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்தியாவினுடைய விடிவெள்ளி, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தலைவர். மாணவர்கள் மனதில் கனவு காணுங்கள் என்ற விதையை விதைத்து இன்று விருட்சமாக செய்து கொண்டிருப்பவர். ஆம், கனவு காணுங்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் மறைந்தது கூட ஒரு கனவாக இருக்கக்கூடாதா என உலக மக்கள் அனைவரையும் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருப்பவர் தான் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கனவு என்பது நீங்கள் உறங்கும் பொழுது வருவது அல்ல, மாறாக உங்களை உறங்க விடாமல் செய்வது என்று மாணவர்களுடைய வல்லரசு கனவை தான் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது கூட ஊக்குவித்துக் கொண்டே இருந்தவர். அவர் மாணவர்களை எந்த அளவிற்கு நேசித்தார் என்றால், இறக்கும் பொழுது கூட மாணவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே தன்னுடைய உயிரை நீர்த்தவர். அவர் எப்படி தன்னுடைய கனவை அடைந்தார் என்ற தன்னம்பிக்கை தொடரை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். மாணவ செல்வங்களே, காலையில் கண் விழிக்கும் கதிரவன் கூட சற்று கண்கலங்க வேண்டும், உன் உறக்கத்தை பார்த்து அல்ல உன் உழைப்பை பார்த்து என்று காலையில் மசூதியில் இலவசமாக கற்றுத்தருகின்ற கணித பாடத்திற்காக ஓடிய சிறுவனிடமிருந்து முயற்சி என்றால் என்ன, அவன் கல்வியை எந்த அளவிற்கு நேசித்தான் என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது. தான் ஜனாதிபதி ஆகிவிட்ட பிறகு கூட தனக்கு பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலையில் இருந்த பொழுது சாலமோன் என்ற கிறிஸ்தவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற இந்து ஆசிரியரும் தூக்கிவிட்ட முஸ்லாமிய குழந்தை நான் என்று தன்னுடைய ஆசிரியரினுடைய தியாகத்தை ஜனாதிபதி மாளிகையிலே சொல்லி அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் என்றால், அவர் ஆசிரியரையும் ஆசிரிய பணியையும் எந்த அளவிற்கு நேசித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், காலையில் எழுந்து வீதி வீதியாய் செய்தித்தாள்களை விநியோகித்த அவருக்கு தெரியாது நாளை செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் ஜனாதிபதியாக பதவி ஏற்க இருக்கிறார் என்பது. பார்த்தீர்கள் அல்லவா, வாழ்க்கையினுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் எந்த அடித்தளத்தில் இருந்து துவங்குகிறது என்று. ஒரு சிறுவன் நாளை நாடை ஆளப்போகிறான் என்ற தன்னம்பிக்கை அவனுக்கு எங்கே கிடைக்கிறது? இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிறு வயதிலே பல்வேறு சமூக வலைதளங்களிலே மூழ்கி கொண்டு படிப்பை தொடர இயலாது கிடக்கின்ற நம்முடைய இளைய சமூகம் அவரை போன்ற ஒரு தலைவரிடமிருந்து நாம் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்கும் என்று. தன்னுடைய சிறு வயதிலே தாயிடமிருந்து அவருக்கு கிடைத்த பரிசு என்னவோ காய்ந்த ரொட்டிகள் மாத்திரம்தான். கல்லூரியில் படிக்கும் பொழுது கூட 19 ரூபாய் விற்கின்ற அசைவ சாப்பாடை விட்டுவிட்டு 14 ரூபாய் விற்கின்ற சைவ சாப்பாடை உண்டு 5 ரூபாயை மித்தம் பிடித்து அதில் புத்தகங்களை வாங்கி படித்த பொக்கிஷ தலைவர் கனவு நாயகன் கலாம் ஐயா அவர்கள். அவர் நமக்கு விட்டு சென்ற ஒரே பொக்கிஷமான வார்த்தை கனவு காணுங்கள் என்பதுதான். அவருடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அறிவியல் துறையில் சாதனை படைக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் மூலம் இந்தியா என்ற ஒரு நாடு உள்ளது என உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்திய ஒரு மனிதன். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவினுடைய தாரக மந்திரம். அவர் விழாவுக்கு செல்லும் பொழுது குத்து விளக்கு ஏற்ற சொல்லுகிறார்கள். பின்பு அவர் மேடையில் ஏறி சொல்லுகிறார்,
குத்துவிளக்கு என்பது இந்துக்களினுடைய அடையாள சின்னம். அதை ஏற்ற உதவிய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுடைய அடையாள சின்னம். அதை ஏற்றிய நானோ ஒரு இஸ்லாமியன். இதுதான் இந்தியா, மும்மதமும் சம்மதமே என்று வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்த்த ஒரு மக்கள் செல்வம் என்றால் அது நம்முடைய கனவு நாயகன் கலாம் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஆராய்ச்சி துறையில் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து பின்பு மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறுபட்ட பள்ளிகளுக்கு செல்கிறார். அங்கு கேட்கிறார், இந்த நாட்டிலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்று கேட்கிறார். மாணவர்கள் உங்களை போன்று அறிவில் சிறந்தவர்களாக இருப்பதால் ஒரு மாணவி எழுந்து சொல்லுகிறார், ஆம், வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நோய் என்று சொல்லுகிறார். கலாம் ஐயா மனதில் அது ஆழமாக விழுகிறது. அவர் பச்சை வைக்கப்பட்ட நெருப்பு என்ற புத்தகத்திலே எழுதுகிறார், நான் இந்த புத்தகத்தை வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஸ்னேகா என்ற மாணவிக்காக சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு புத்தகத்திலே ஒரு மாணவியின் பெயரை நினைவு வைத்து எழுதுகிறார் என்றால் மாணவ சமூகத்தை அவர் எந்த அளவிற்கு நேசித்திருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆம் மாணவர்களே, நாம் சிறு சிறு விடயங்களுக்காக துவண்டு கலங்கி போய் விடுகிறோம். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். முகம் சோர்ந்து சோகம் சூழ்ந்திடாமல் மேலும் முயலுங்கள். விழுந்து விட்டால் எழுவதற்கு கால்கள் இல்லையோ? நாளை வெற்றிக்காக நமது நெஞ்சில் உரமும் இல்லையோ? அயற்சியின்றி முயற்சி செய்தால் ஆகும் வெற்றியே. தோல்வி அடைந்திடாமல் வெற்றி மட்டும் கண்டோர் இல்லையே. பல்வேறுபட்ட தேர்வுகளில் தோல்வி அடைகிறீர்களா? கவலை வேண்டாம், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் யாரும் இருக்க முடியாது. சிறு வயதிலிருந்து வாழ்க்கையினுடைய ஏழ்மையின் விளிம்பிலே தளித்து கொண்டிருந்த அந்த மனிதர் இறுதியில் வெற்றி கனியை அடையும் பொழுது கிடைத்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் விரைவில் கிடைக்கும். எல்லா முயற்சிகளையும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சுவாசிக்கும் வரை சுவாசித்து விட்டு சுவாசிக்க முடியாத போது அதை நிறுத்திவிட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் என்ற கணக்கிற்கு வரமாட்டார்கள். இருக்கும் தலைமுறைக்கு மாத்திரமல்லாமல் பிறக்கும் தலைமுறைக்கு பயன்பட்டவர்களை தான் வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு கருதுகிறது. நம்முள் எத்தனை பேர் வாழ்ந்தவர்கள் என்ற வரலாற்றில் இடம் பதிக்க போகிறோம்? நம்மால் வரலாறு படிக்கவும் முடியும், வரலாற்றை படைக்கவும் முடியும். இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம பியாண்ட் 360 சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.